பொண்ணு பார்க்க போற தோண்டா வாயா இரு. இனிமே இந்த ஜென்மத்துக்கு நீ பொண்ணே பார்க்காத அளவுக்கு பண்ணிடுற. அண்ணே சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. அடே இந்த ஒயருக்குள்ள இருக்கிற கம்பியை வெளியே எடுத்து கேரையில சொருமுனா தாண்டா மோட்டரோட மேட்டரே முடியும். இவ்வளவு தானே, இது முதல் சொன்ன. ஏன் அப்படியே குடிச்சு ஓடி போயிருப்பேன். இழுக்கணும் அவ்வளவுதானே, கொடுங்க. உனக்கு அழுக்காகிறது? நான் என்ன மடையனா, ஒயர் தானே, எப்படி அழுக்காத? அப்ப இழுக்கிறாங்க. புடி நல்ல தம் கட்டிடு. கரெக்டா உங்க குரூப் டெலிவரியான இடத்துல இருந்து வர்றாங்க. அண்ணே என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல, நான் எப்படி பொண்ணு பார்க்க போறது? கிணத்துக்குள்ள குதிச்சு துணி எல்லாம் துவைச்சு காய வச்சு போட்டுட்டு அப்புறம் போடா. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாத. நீச்சல் தெரியாதா? கிரீஸ் டப்பாவை எப்படி ஒதுக்க? அப்பா பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் சேர்த்து போச்சுடா. அண்ணே வணக்கண்ணே. வாடா கண்மணி, என்னடா ரொம்ப நாள் ஆளே காணா? விசேஷம் தானே வர்றதுக்கு. இப்ப விஷயம் இருக்கா? ஆமாண்ணே சொல்றா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பங்கஜம்னு ஒரு 15 வயசு பொண்ணு இருக்கு. கொஞ்சம் இரு. இப்ப சொல்றா. அது என்ன பார்த்து கண்ணடிச்சுச்சுண்ணே. இருடா. இப்ப சொல்றா. நானும் பதிலுக்கு கண்ணடிச்சுட்டானே. அடே ஒரு பொண்ணு கண்ணடிச்சா பதிலுக்கு நாமளும் கண்ணடிச்சா அதுக்கு பேரு நைன்ஸ். நம்ம எல்லாம் ஆம்பளை கண்ணடிச்ச பொம்பளைச கூப்பிட்டு கட்டி புடிச்சு இச்சு இச்சுன்னு தாவாங்கட்ட நொறுக்கிற அளவுக்கு ஒரு 10 முத்தத்தை கொடுத்தா தாண்டா வாழ்க்கையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ணே நாள்ல நீ இல்லன்னா போ, நான் கொடுக்குறேன். அக்கா நாள்ல உங்க அக்கா இருந்தா வர சொன்னா அவளுக்கு நான் கொடுக்குறேன். ஐயோ நாள்ல எப்பா உனக்கே புடிக்கிட்டு வந்து இந்த அடி அடிக்கிறாளே அம்மா. என்னது செத்து போனாய் பஞ்சாயத்து பாசோட ஊருக்குள்ள வருது? நம்ம அடி வாங்கின பாத்துருப்பானா? ஓ மைல் காட். என்னடா சிரிச்சுட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அப்படி நல்லதா பேசி பாடா அரசலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. முதலாளி கற்பூரத்தை கொடுத்துங்க. உன்னை விட்டா உலகத்துக்கே சுட்டு போட்டிருக்க. யார் வீட்டு காசு யார் வீட்டு சூடா? குடுறா மகனே, நீ சுத்துறா. அப்படியே குடுறா. நீ செஞ்சா அவனு செஞ்சா மகனே, அதை அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. எதிர்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போறேன். ஒரே ஏன்டா வெறுமண்ண போட்டு இந்த பிராடு எங்க தேங்காய் இந்த இருக்கு. அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதறகா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக். நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட கிபி 1832ஆம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே 10 தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கும் எது உங்க பரம்பரை. அப்படி சொல்றப்பல்ல. நீ சாப்பிடா மகனே. என்னடா வாயில கொசு பொறிச்சு? பின்ன உன் வாயில என்ன தேங்காயா போகும்? முதலாளி இந்த கல்யாணம் விட்டு போறீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு கூட்டிட்டு வந்துருவான். கூட்டிட்டு நீங்க போங்கடா. போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. ஏய் உங்களை நம்பித்தான் போறேன். என்ன மாட்டி வச்சுங்க தொலைச்சு போடுவேன். அப்புறம் சாப்பிட்டாச்சு. ரொம்ப உன் வாழ்க்கைக்கே விளக்கேத்த போறது சொம்பு. டேய் கஞ்சா, திருப்பதிக்கு போறியா? நீ திருப்பூருக்கே போக முடியாது. எக்கச்சக்கமா திரும்ப இருக்கு. ஒரு 300 இருக்குமா?
இதை வச்சு என்ன செய்யலாம்? வாழ்க்கையில ஒரு சத்தியத்தை பெற்றலாம். போயிட்டா நுழையும்போது இங்கே இருக்கு. இருடா ரொம்பப்பா தெரியாம பண்ணிட்டேன் வந்துருப்பா. கும்பிடுற முதலாளி. இல்ல கிண்டல் பண்றியா? கும்பிடுறியா? சங்கு பிடிக்கிறியாடா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாத. டயர் திறந்து பாருங்க. ஏய் ஓன்றாய நான் ஏன்டா திறக்கணும்? நல்லா பற்றி டயர் திறந்து பாருங்க முதலாளி. திருப்பதி உண்டியில காணமேடா. இத சொல்லத்தான் வந்தேன். நேத்து ஒரு திருட உங்க பூட்டை திறந்து உண்டியில எடுத்து ஓடுனா நானும் துரத்துனேன். புடிச்சியடா? இல்லையே வலிக்கு விழுந்து கை உடைச்சுக்கிட்டேன். என்ன உடைஞ்ச கையில வெங்கல சத்தம் கேக்குது? பிளேட் வச்சு கட்டிட்டாங்க முதலாளி. என்ன சாப்பிடுற பிளேட்டா? ஸ்டீல் பிளேட். அது உள்ளதான வச்சிருப்பாங்க. எனக்கு வெளியில வச்சு தைச்சிட்டாங்க முதலாளி. அந்த உண்டியல்ல எவ்வளவு தேரும்? அதை ஏன்டா கேக்குற? ஒரு 500 ரூபாய் கிட்ட தேரும். 500 ரூபாய் தருமா? அடேங்கப்பா. நீ ஏன் சந்தோஷப்படுற? இல்ல எடுத்துட்டு ஓடுனானே கொடுத்து வச்சவன். எடுத்துட்டு போனவனா அவன் நாசமா போயிடுவான் முதலாளி. அவன் விளங்கவே மாட்டான் முதலாளி. திருப்பதி உண்டியில கைய வச்சவன் அவன் கையால அவன் சாப்பிடவே முடியாது. யாராவது மூஞ்சி விடணும், இல்லைன்னா நாய் மாதிரி மண்டி போட்டுட்டு தான் திங்கணும். நீ ஏன்டா அழுகுற? எடுத்துட்டு ஓடுனானே அவன் நினைச்சு அழுகிறேன். ஏன்? அவனுக்கு வலது கை, எனக்கு வலது கை. வேணா உனக்கு இடது கையும் ஒட்டி விட்டுருவான். போடா போ. தம்பு அழுகுறான்டா பாவம். தம்பு அடாது தம்பு, நாங்க தீவிரமா யோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவே பண்ணிட்டோம். என்னப்பா? கையை எப்படி வைக்கிறீங்க? வச்சுட்டேன். சுத்தியலால ஒரே வயிறு இலையில இப்ப என் கை தப்பிச்சது. இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது யாரு? நானே தான். கொஞ்சம் குடிங்க. இல்லங்கடா. பாவி கண்டவா இருந்தது ஒரு மணி அதையும் முதலாளியா. அண்ணா நான் கடைக்கு சரக்கு எடுக்கிறேன் ஞாபகம் கொடுத்தப்பா. டேய் குடுங்கடா. அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா? 2 பேரும் கட்டி பிடிச்சி நிக்கிறீங்க. வாங்காது பக்கம். டேய் வரீங்க எல்லாம் போட்டுக்கிறதுக்கு வாங்குறது, போட்டிக்கிறதுக்கு இல்ல. முதலாளி கத்திரி வேலாச்சா கருத்து போயிரு போட்டுக்கிட்டேன். இவள் பெரிய சூரிய குஞ்சு கருத்து வாரா. போய் வேலையை பாருங்கடா. வைக்க பெரிய எண்ணி வச்சியா தின்றுவாருங்க மாட்டுக்கு போறது பசங்க. முதலாளி கைய நீட்டாதரா. நீங்க கொடுக்கற சம்பளம் உங்க கடையில வேலை பார்க்கறதுக்கு தான். விளங்கு. எது? உன் பல்லு. தோட்ட வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொன்னீங்க. நாங்க பொறுத்துக்க மாட்டோம். தப்பா தப்புச்சே. முதலாளி நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம். ஒருத்தவர் தண்ணியை தலையில ஊத்துனா முங்கிடுவான். இவன் கடல் மாதிரி பொங்குறானா? போடா வெங்கம் போயிட மூடி போய் 24 போடுறா. முதலாளி கொஞ்சம் நெல்லுங்க. எங்க ரத்தத்தை உறிஞ்சு கொடுத்து போயிருக்கீங்க. என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்பத்தா? அதை நாங்க சாப்பாட்டு உறிஞ்சிருமா? போடா. உங்க கொட்டத்தை அடக்கினால ரத்தம் போகுது. தட்டி தலையா வெட்டி போடுவேன். அடா பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல. மாமா கூட போட்டுருந்துப்பா. ஏய் என்னது? முதலாளி உங்க செம்பு காணாம போச்சா? அது அப்பப்ப கடவுள் வந்து போகுது. இல்லையே கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா. அதான் கடவுளோட மகிமைங்கிறது. அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும். எதுக்கு நீ கைய காட்டிடு? காமிக்க கூடாத. ஏன் கையில குஷ்டமா? குஷ்டமா இருந்தாலும் காமிச்சிடலாமே. இது மலையாள மந்திரவாதி மந்திரிச்சு கட்டினது. யாராவது பார்த்தாங்க அவன் கண்ணு அவுச்சு போவான். ஐயோ குட்டிச்சாத்தார கூடவே வச்சிருக்காருடா. அம்மா படியெல்லாம் வச்சு பிள்ளை மகனா மலையாள மந்திரவாதியா? செம்புல இருக்கிற காசு சுத்தமா எண்ணிட்டேன். 325 ரூபா 65 பைசா வச்சிருக்கா கஞ்சப்பைய. இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? பிரசிடண்ட் ஐயா பொண்ணை கட்டிக்கலாமா? நாலு அவளும் கை கோர்த்து நடந்தோம்னா எப்படி இருக்கும்? இது மட்டும் நடந்தது அவன் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிப்பாங்க. கையில நம்ம ஊருது. ஓ காசு இருந்தா கையில ஊருன்னு சொல்லுவாங்கல்ல. தம்பு சும்மா சொல்லக்கூடாதா? திருப்பதி ஆண்டவன் உன் வாழ்க்கையில நல்லாவே விளையாடுறாரு. முதலாளி என்னங்க தொழிலாளி? தம்புக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா? கொடுங்க. யார் இந்த தம்புக்கு? ஏன் அவரு கேட்க மாட்டாரா? நீங்க என்ன ரெக்கமெண்டேஷனா? வெக்கப்படுறாரு. ஆமா இவரு சமைச்ச பொண்ணு வெக்கப்படுறதுக்கு. நீங்க என்னக்கிட்ட வேலை பார்த்தீங்க? முதலாளி அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. ஆமா எதுக்கு நீ அம்மன் கோயில அருள்வாக்கு சொல்ற மாதிரி இந்த ஆட்டம் ஆடுற? கை அடிக்குது முதலாளி. அழுக்கு இருக்கு சோப் போட்டு கழுவு. நம்ம அடிக்குதே. அப்போ அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கிறீங்க? கடையை பார்த்தா வால்லாம் இருக்குது. வால் வச்சு அதிர்ஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வால் கொட்டும். ஐயா கொட்டிருக்கேன் கொட்டிருக்கேன். சேரு முதலாளி சேரு கூப்பிடு. ஐயா
பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உண்ட வீட்லயே உண்டியில் திருந்த துரோகி, பாவி, நயவஞ்சக. பாருங்க எப்படி முடிக்கிறான்னு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு. ஓ எதை வச்சுட்டா நீ எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற? இது பாய், என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லு. திருடனவன் கையை வெட்ட வேண்டியதுதான். வெட்டியா நீ? இதெல்லாம் சும்மா நினைச்சியா? ஜனநாயக நாடியா? டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? ஏங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒண்ணுதான் சொல்லணும். சரிங்க, சொல்லு. கரும்பள்ளி சம்பளி குத்தி இவனை சகஜ வேலையை அனுப்பிச்சா அப்படியே போயிடுவான். என் வீட்டு பணம் கொடுக்கறது யாரு? நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. இதுக்கு நானே தண்டனை கொடுக்குறேன். முள்ள முள்ளாவதான் எடுக்கணும், சோம்ப சோம்பாவதான் அடிக்கணும். சும்மா இருக்கிற இன்னொரு கைக்கு இன்னொரு சொம்பையை மாட்டி விட்டா ஐயோ எடா சொம்ப மாட்டா. அப்பா இது சொம்பு செலவு யாரு தருது? பஞ்சாயத்து தான் கொடுக்கணும். ஆட்டிக்குமா மாட்டா. ஐயோ முதலாளி, முதலாளி கஞ்ச போய் மகனே பையன் மாட்டேன். ஐயோ ஐயோ முதலாளி, தண்டனை கொடுத்ததுதான் கொடுத்தீங்க. அடிப்படத்தான் நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வாடா சொரிஞ்சு விடுறேன். உங்களுக்கு இறக்க இருக்கா? இறக்கதோ அங்க இருக்கு, இறங்கி போ. நல்ல நட. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, சென்றலே உனக்கேது சொந்த வீடு. டேடி, வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்காந்து இன்னுமா நான் சாப்பிட்டு இருக்கேன்? இப்பதான் குழம்புல இருக்கேன், இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். சிகப்பு, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. கழுகு குட்டி தலையா, என்னடா பாக்குறேன்? இல்ல இது சுத்த உறுதியா கூடாத உறுதியா? இவன் பெரிய சேட்டை சுந்தராம்பா. சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். கழுகுன்றா, இதை நீ உசுரோட தின்னாலும் தின்னு கொடுவேன். என்னமோ பெருசா புளி அடிக்கிற மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்க போது சொல்லுங்க. நீ சுட்டாத வைக்க மாட்டேன். என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு பொத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலைங்கை மாலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்து சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, எல்லாம் நிறைய சோறு விழும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பயிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில? புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புள்ள திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டுக்காரா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டுக்காரா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது பண்றாங்க? அடேங்க அப்பா, இதுவா என்ன 4 அடி 2 அங்குல ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கிருக்க. இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? ரெண்டுதான். ரெண்டுக்கு இதுலயே போயிடுவா. ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டுக்கிறா? என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு